பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு தரப்பு அவகாசம் கோரியதை அடுத்து தற்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அரசு தரப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு தரப்பு அவகாசம் கேட்டதை அடுத்து உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு தரப்பு அவகாசம் கோரியதை அடுத்து தற்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். வழக்கு விசாரணையின் பொழுது அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுக்கிறோம். மேலும் பரப்புரை கூட்டத்தின் பொழுது காலனி நீக்கப்பட்டதாகவும் லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதாவது தங்கள் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுக்கள் தொடர்பாக விரிவான பதில் மனுவையும் அதே போல பிரமாண பத்திரங்களையும் தாக்கல் செய்ய அரசுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த மனுக்கள் மீதான உத்தரவை உத்தரவிட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தனது விரிவான பதில் மனுவையும் பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்த பின்பு இந்த வழக்குகளில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. மதியழகன், அதே மாதிரி சிபிஐக்கு வழக்கை மாற்றினா சிறப்பு விசாரணை குழுவினோட விசாரணை தனிநபர் ஆணையம் விசாரணை தொடர்ந்து நடைபெறுமா? அது குறித்த விவரங்கள் மதியழகன். அது பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன அடிப்படையில் இருக்க போகிறது என்பதைதான் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக சம்பவம் நடைபெற்றால் அது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிப்பதற்கு அல்லது என்ன தவறுகள் நடைபெற்றன அதை எதிர்காலத்தில் தவிர்ப்பது எப்படி என்பது தொடர்பாக இது போன்ற ஆணையங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்கும் சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்தும் விசாரணைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. ஆணையத்தினுடைய விசாரணை என்பது துறை ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்ன தவறு, இதை எதிர்காலங்களில் எப்படி தடுப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் அந்த ஆணையத்திடம் கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு விளக்கம் அளிக்கப்படும். காவல்துறை என்பது வழக்கமாக அந்த அதற்கு யார் பொறுப்பு, என்ன மாதிரியான இது விவகாரம் எல்லாம் காவல்துறை விசாரிக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதே வேளையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றமும் அமைத்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக சிபிஐக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றம் மாற்றும் பட்சத்தில் ஒரு நபர் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை எதுவும் விதிக்கிறதா அல்லது அந்த விசாரணை மேற்கொள்வதற்கு தடை எதுவும் விதிக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தனிநபர் ஆணையம் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு மட்டும் தடை விதித்து வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்று உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறதா என்ற உத்தரவுகள் எல்லாம் அது உச்சநீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நிகழ்வு என்பது முடிவாகும்.